முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்ப மரத்திலிருந்து வருகிறார்கள். ஆம், அதுதான் உண்மை. யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இவை மூன்றும் இப்ராஹீமிய மதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இவை அனைத்தும் தங்கள் ஆன்மீக வேர்களை ஒரே மனிதரிடம் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் இருந்து கண்டுபிடிக்கின்றன. ஆனால் முக்கிய வேறுபாடு இறுதி நபியின் நம்பிக்கையில் வருகிறது. நபி இப்ராஹிமுக்கு 2 மனைவிகள் இருந்தனர், சாரா மற்றும் ஹாஜிரா அலைஹிவஸல்லம். சாரா அம்மையாரிடமிருந்து அவருக்கு மகன் இஸ்ஹாக் பிறந்தார். ஹாஜிரா அம்மையாரிடமிருந்து அவருக்கு மகன் இஸ்மாயில் பிறந்தார். இஸ்ஹாக்கின் வழித்தோன்றல்களிலிருந்து பல நபிமார்கள் வந்தனர், மூசா மற்றும் ஈசா நபி உள்ளிட்டவர்கள். இஸ்மாயிலின் வழியிலிருந்து ஒரு நபி வந்தார், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் ஈசாவையோ அல்லது முஹம்மதையோ நபிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மலாக்கிதான் இறுதி நபி என்று நம்புகிறார்கள். அவர் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு பின் எந்த நபியும் வரவில்லை என்று நம்புகிறார்கள். இருப்பினும் யூதர்கள் இன்னும் மேசியா, தஜ்ஜால் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். யூத மதம் தனாக் ஹீப்ரு பைபிளை பின்பற்றுகிறது, குறிப்பாக தோரா, மூசாவின் முதல் 5 புத்தகங்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா வெறும் நபி மட்டுமல்ல, கடவுளின் மகன் என்று நம்புகிறார்கள். சிலர் அவரையே கடவுள் என்று நம்புகிறார்கள். ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர்த்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்குப் பிறகு எந்த நபியும் வரவில்லை என்று நம்புகிறார்கள். அவர்களின் புனித நூல் பைபிள், இதில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கும். முஸ்லிம்கள் ஈசா அல்லாவின் நபி என்று நம்புகிறார்கள். மரியம் அன்னைக்கு அற்புதமாக பிறந்தவர், ஆனால் அவர் கடவுளின் மகன் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. மாறாக அல்லாஹ் அவரை வானத்திற்கு உயர்த்தினான், அவர் மீண்டும் பூமிக்கு திரும்புவார். இஸ்லாம் மூசா மற்றும் ஈசா உட்பட முந்தைய அனைத்து நபிமார்களையும் நம்புகிறது, ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்று நம்புகிறது. முஸ்லிம்கள் குர்ஆனை இறுதி வெளிப்பாடாக நம்புகிறார்கள் மற்றும் முந்தைய வேதங்களை அவற்றின் அசல் மாற்றப்படாத வடிவில் மதிக்கிறார்கள். அதனால்தான் அனைத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் இன்னும் ஒரே ஆன்மீக குடும்பத்தின் பகுதியாக இருக்கிறார்கள்.